இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இது என்னடா இட்லி ஃப்ரைன்னு பார்க்குறீங்களா? இட்லி கொஞ்சம் இன்னைக்கு மீதம் ஆயிடுச்சுங்க. உப்புமா செஞ்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு டெக்னிக். இது புது டெக்னிக்லாம் இல்லை, பழைய டெக்னிக் தான். இருந்தாலும் நமக்கு இது புது டெக்னிக்னால அதை அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுத்தாச்சு. ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுனாலும் என்ன பண்றது, இட்லியை தூக்கி போட மனசு இல்லை, எப்படியாவது நம்ம சாப்பிடணும். உப்புமா சாப்பிட்டா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பொரிச்சு கொடுத்தாலாவது சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பொரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். சொல்ல போனா இதுதாங்க இட்லியை பொரிச்சு கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா பொரிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே மொறு மொறுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் என்ன ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா இட்லி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ள நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருந்துச்சுங்க. உள்ள ஃபுல்லாவே மொறு மொறுன்னு இருந்துச்சு. ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா இட்லியும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. என்னடா இட்லியில என்னமோ இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பஜ்ஜி போட்டேன். பஜ்ஜி போட்டதோட அந்த பீஸ் தான் அதுல ஒட்டி இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். கடைசியா இட்லி ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இதுக்கு எவ்வளோ